தாழ்ந்த வணக்கம். சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? அம்மா மகாலட்சுமி போன்ற சபை. ஆமா, மகாலட்சுமி போன்ற சபையிலே யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள்? மாதா பிதா குரு இதோ தெய்வம். இதோ தெய்வம். கற்றுணர்ந்த கணதனவான்கள் அமர்ந்திருக்கிறார்களே, அனைவருடைய பாதத்திற்கும் இங்க அமர்ந்திருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய பாதத்திற்கும் அனைவருடைய பாதத்திற்கும் அடியேன் 1 கோடி வணக்கம். என்னுடைய விளக்கம் என்னவென்று புரிந்ததா? அடியேன் எனக்கு தெரிந்தாலும் உண்மை சபையர்களுக்கு தெரிய வைக்க வேண்டும். எப்பா கைலாயமே கோவிலா வீட்டுக்கும்படியான 2011 நேத்திரத்தை படைத்தருளி அந்த சிவபெருமானுடைய உடல்ல பாதி பாகம் பெற்றவள் இந்த பார்வதி. பார்வதி பார்வதி பரவாயில்ல. சிவனுக்கு பாதி பாகம் பெற்ற உண்மைதான். உமையவள் பார்வதி 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 என்று விளக்கம். பார்வதி என்றும் உமா மகேஸ்வரி என்றும் ஈஸ்வரி என்றும் சக்தி ஒன்று சமயம் 16 நின்று காட்சி தரக்கூடிய உமா மகேஸ்வரி ஈஸ்வரி. ஆனா இன்றைய தினத்திலே நான் யாருடைய மகளாக வந்திருக்கின்றேன்? அப்பா தாட்சாயணி அப்படி என்ன நாமத்தோடு நான் வந்திருக்கிறேன். அப்படி யாரு எனக்கு ஒண்ணும் புரியலங்க. தக்கன் என்று சொல்லக்கூடிய தட்சக பிரஜாபதியோட பிள்ளை. ஏன்னா எங்க அப்பாவுக்கு 50 பெண்கள் பிறந்தோம். பரவாயில்லங்க. 50 பெண் 49 பெண்ணை பெற்றெடுத்தார். ஆனால் இந்த தாட்சாயணி அவருக்கு மகளாக வந்து பிறக்க வேண்டும் என்று 50வது பெண் சின்ன பொண்ணு. ஏண்டா 49 பெண்ணை பெற்றார். ஆனால் 50ஆக தாட்சாயணியாக என்னை பெற்றெடுக்க வேண்டும் அப்படி என்று என் தந்தையான தட்சக பிரம்மன் என்ன தபம் செய்தார். என்னங்க 60 அடி கம்பம் நிறுத்தி மேலே செப்பூசியை நாட்டி அதிலே அந்த செப்பூசியை இடதுகாலை ஊண்டி வலதுகாலை தப்சாவதனம் விட்டு அதிலே தபம் செய்தார். இந்த மகள் தாட்சாயணி வந்து மகளா
பிறக்க வேண்டும், உமா பார்வதி எனக்கு மகளா பிறக்க வேண்டும் அப்படி என்று தபம் செய்து என் 50வது பெண்ணாக பெற்றெடுத்தாள் என் தந்தை தட்சகன். பரவாயில்லங்க, உண்மை. தபத்தால் வந்தவங்க. ஆமா, அப்படி பெற்றெடுத்து என்னை நாளொரு மேனியாக வளர்த்து ஆசை என்போடு வளர்த்து எனக்கு செய்ய வேண்டிய சீர்வை என அனைத்து எனக்கு கற்றுக் கொடுத்தார். எல்லாத்தையும் செய்தாரா? கல்வியை கற்றுக் கொடுத்தார். ஆனால் என்னை யாரை திருமணம் செய்து கொடுத்தார்கள்? யாருக்குங்க? அந்த கைலாயமே கோயிலாயிட்டிருக்கும்படியான சிவன். ஓஹோ, அந்த முக்கன் படைத்த பரம கடவுள். ஆமா, அவருக்கு மனைவியாக பரவாயில்ல, தாட்சாயணியாக ஆமாண்டா உங்களை கொடுத்தார். ஆமா, அப்படி தாட்சாயணியாக அவருக்கு மனைவியாக இருந்தாலும் ஏய் எங்க அப்பா இருக்காரு தட்சக பிரம்மன், என் மீது ஆசை என்பது உடையவர். பரவாயில்லங்க. ஆமாண்டா, என் மீது லாஸ்ட் புள்ளியாச்சு, சின்ன பொண்ணு, கடைசி பெண்ணாச்சு, கடைக்குட்டி பெண் என்று என்னை ஆசை அன்போடு என தபத்திலே பிறந்தவள். ஆமா, அப்படி என்று அபித குஜாம்பாள் அன்னபூரணி அபித குஜி அபித குஜாம்பாள் என்ன பண்றேம்மா, தூக்குவாங்களோ? ஒண்ணும் இல்லம்மா, அபித குஜாம்பா அன்னபூரணி அப்படி என்று எனக்கு அழகான நாமதேயத்தை வைத்து என்ன அழகாய் அவர் முக்கண்ணன் படைத்த பரமக்கடவுளுக்கு என்ன பாரியாக கட்டி கொடுத்தார். உண்மைதான். எனக்கு செய்ய வேண்டிய சிறுவயசு எல்லாம் அருமையா செய்தார் எங்க அப்பா. எந்த குறையும் இல்ல. ஆனா தம்பி, கட்டி கொடுத்த நாள்ல இருந்து இன்னும் வந்து எங்க அப்பா என்ன பாக்கல. நானும் போய் எங்க அப்பா வீட்டுக்கு போகல, தாய் வீட்டுக்கு போகல. அவங்க அப்பா பார்க்கவும் இல்ல, மந்திரிகாரன் போய் உட்காந்து பேசவும் இல்ல. யாருகிட்ட? அம்மா கிட்ட. அப்படி சொல்லு. அப்படி இருந்தாலும் என் கணவர் பதியான மன்னவருக்கு நான் இல்லைன்னு சொன்னா அவருக்கு எதனா உண்மைதான். சக்தி இல்லையே சிவம் இல்லை. ஏன்னா அவர் படியளக்கும் பெம்பெருமான். சக்தி கூடவே இருக்கணும் அவருக்கு. பரவாயில்லையா? போலாமா? ரெடியா வந்துக்கிறேன். சரி, ரைட்டுங்க. ஓகே, பாரு அப்படி தட்சகனுக்கு மகளாக பிறந்து தாட்சா என்று நாமத்தோடு வந்திருக்கிறேன். ஆனா இன்றைய நேரத்தில் என் பதியான மன்னவர் அழைத்திருக்கின்றார். ஏன்னா உலகத்துக்கெல்லாம் படியலுக்கு எம்பெருமான். அதோ தேவர்கள் எல்லாம் அணி அணியாக வந்து கூட்டம் கூட்டமா வந்து அரகரா அரகரா மகாதேவா ஏற்றி போட்டு எந்த நேரமும் அந்த தேவரோடே இருப்பாரு. என்ன கூப்பிடவே மாட்டாரு. இன்னைக்கு என்னமோ திடீர்னு கூப்பிட்டிருக்காரு. அவரை பார்க்கணும். வந்துட்டாருங்க. அப்படி சொல்லு. சரி, நான் பாக்குறேன். போப்பா. ஓ பரமேசா பாத தரிசனோ ஆதாரமாக சேவித்துக் கொண்டு விடினார். என்றென்றைக்கும் எத்தனை பிறவி எடுத்த போதிலும் மந்திரிஸ்ராகவே வணக்கணும். தங்கள் பாக்கியம் என்னுடைய சித்தமாக. பின்னே பார்வதா அடி மாதே
கருந்தே வாழி பெண்ணே பார்வதா சுவாமி என் அண்ணமே என் அண்ணமே நீ வாழி வாழி என் அற்புத கிளியே வாழி நீ வாழ்வாய் மயிலே எதற்காக உன்னை அழைத்தேன் என்றால் உன்னுடைய பேரன் நாரத மகாமுனி நாரத மகாமுனிவர் பெண்ணே பார்வதா மாதேகன பூரணி யாழே பட்டப்புத்தி அந்த தந்தையாளவர் யாதோ எளிதாக எண்ணி சரி யாரும் செய்து கொண்டிருக்கின்றாராம். ஆகுமா வாஸ்துவம் உண்மையா? உண்மை சுவாமி என் தந்தை ஏதனால் இந்த யாகம் இந்த தாரணி தண்ணீரை காரணம் தன்னை உரைத்தாலும் செய்கிறார் என்று உங்களுக்கு அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? தான் அறிந்த விதத்தை நான் அறிந்திட சொல்வீர். அந்த நாயத்திலேயே கேட்டறிவாயா கேட்டறிவாயா உன்னுடைய பேரன் எனக்கும் பேரன் நாரததான் சொன்னான். நாரதன் சொன்னானா? ஏங்க
நாரம் பேச்சு ஒரு அது குடிகாரம் பேச்சு மாதிரி விடிஞ்சா போச்சுன்ற மாதிரி கணக்குது கலக நாரதனிட பேச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்களே அவன உலகத்துல யாருன்னா அவனை நல்லவன்னு சொல்லுவாங்களா? அவன் ஒரு கலக்கக்காரன், அவன் கோல் மூட்டி, அவன் ஒரு இப்படியா பேசுவாங்களே தவிர அவனை நல்லவன்னு சொல்லுவாங்களா? அவன் வார்த்தையை கேட்டுன்னு என் அப்பா எங்க நாரதன் சொல்லுவது அது கடைசியில் பார்த்தா நன்மையில தான் போய் முடியுமா தவிர கலகத்தில் முடியாது. ஏங்க உத்த சேதி என்னிடம் சத்தியமாக ஏங்க சொல்லுங்க, என்னாச்சு? ஒண்ணு புரியல. பெண்ணே பார்வதா, அவன் எந்த லோகம் பெண்ணே பார்வதா, நாரதன் சொன்னான் என்று தெரிவிப்பதால் என் மீது சந்தேகப்படுகின்றான். ஆனால் உன்னுடைய பேரன் அதோ இருக்கின்றான், அவனை நேராக அழைத்து விசாரிக்கிறேன். அடே நாரதா பாட்டி, அட குண்டு நீ நாரதனே வாடா. ஐயா புரிய கிடைக்குதா, புரிய கிடைக்குது. நீ கோமாளி தானும் செய்தாயோடா. குண்டு நீ நாரதனே வாடா. ஐயா புரிய கிடைக்குதா, கோமாளி தானும் செய்தாயோடா. அண்டையா எழறகக்கு சண்டையிட்டாலாதானே. என்னடா இன்னைக்கு வேற குடும்பம் கிடைக்கலையா உனக்கு? எங்க குடும்பம் தான் கிடைச்சிச்சா? வந்து நல்லா தாத்தா கிட்ட நல்லா கலகத்தை மூட்டி வச்சிருக்கிறே, நியாயமா? உண்மைதானே சொல்லுவேன். என்ன என்ன உண்மை சொல்லி உள்ள தெய்வம் பேரு பள்ளம் கவிழறியாமல் உண்மைதான் சொல்லுவன தவிர கலகமெல்லாம் சொல்ல. நீ என்ன சொல்லிருக்கு தெரியுமா எங்க வீட்டுக்காரர்கிட்ட, தாத்தா கிட்ட? என் தந்தை யாகம் செய்வாடா என்று அந்த சங்காரனில வந்து சங்காதி சொன்னாயே, தன்னை ஊரைப்பாயே நின்று
என் தந்தையான தட்சக பிரம்மன் யாகம் செய்கிறார் சொல்றியே சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்லி இருக்கியே அந்த யாகம் ஏன் எங்க அப்பா செய்யறாரு என்ன காரணம் நான் சொல்லு சிவனை வாழ்ப்பேன் என்று யாகம் கவனம் உண்டாக்கதான் வந்தேனே தவிர சிவனை ஒழிப்பதற்காக தான் யாகம் செய்கிறேன். கஷ்டமா இருந்தா இதை நான் கையில கறி விட்டு கோபப்படாது இருப்பா மருகன் மீது என்ன சண்டையா சாடியா ஒண்ணும் கிடையாது. மருகன் மீது என்ன சாஸ்திரம் ஒரு காலம் அந்த விதம் உள்ளத்தில் நினைப்பாரோ ஏதோ ஏதோ நீ பேச உள்ளத்துல ஏதோ வச்சுன்னு பேசுற சேரி என்னிடம் சத்தியமா சொன்னால் பாட்டு என்ன நடந்துச்சு அவர் ஒரு நாள் உங்களை பார்க்க வந்தாரா பார்க்க வந்தாராம். சரி, ஆனால் உங்கள் பெருமையிலே இருந்துச்சுங்களா? அப்படியா? ஓ, அவரை வந்தவரை கவனிக்காம நாங்க எங்க வேலையில இருந்துட்டோம். ஐயோ நாரதா, நான் பாவி யாரி ஏன் வந்த சேதி அந்த பாகத்தினால் கொள்ள யாகத்தை செய்கிறார் யாகத்தினால் கொள்ள யாகத்தை செய்கிறார் பரிகாசம் என்ன பார்க்க வந்து என்ன பார்க்க முடியாம போயிட்டு இருக்காரு. ஆமா, அது நான் அவங்க வந்தவரை கவனிக்காம நாங்க எங்க வேலையில இருந்துட்டோமே. சரி, வந்தாரு, என்ன பார்க்காம ஏன் போனாரு? ஏன் இந்த கோபம்? அது காரணம் என்ன? ஆனால் பாட்டு தாயே கேளி மனம் வருந்தே தரிசிக்கலாம் என்று எண்ணி எல்லை செய்தவரோடு எண்ணி எண்ணிய பத்தாரா
ஆனால் சரி தேவரோடு தேவர் தொலைவு வந்து விட்டமே. ஆமா நம்ம மகளையாவது ஆ, ஆ. எட்டி தேவரோட கூட்டத்தில் தந்தையானவர் எட்டி பார்த்தார். சரி அப்படி பார்க்கின்ற நேரத்தில் ஆ, நந்தி பிரமாணம் நந்தியானவர் ஆ. பெரும்பால் ஓங்கி அடித்து விட்டாராம். ஐயோ என் தந்தை ஆமா, அதனால்தான் பெருத்த கோபமாக போய் யாகம் செய்கிறார். நாரதா என் தந்தையை நந்தி பிரம்பால் என் தந்தையை நந்தி பிரம்பால் தான் அடிக்கவும் ஆச்சே இந்தையாயனை காணாது அவள் வெக்கத்தோடு நீனாரோ இந்த செய்தி எல்லாம் எனக்கு முன்னே தெரியுமானா சும்மா நாட்டி படைக்க மாட்டேனா அந்த மாட்டுக்கு என்ன தெரியும் மாநில பெருமை எப்பேற்பட்ட ஆளு அவர் எங்க அப்பா என்னை பார்க்க வந்து ஆசையோடு அன்போடு என் மகளை பார்க்க வந்த இடத்துல படுபாவி ஆசார வாசலை காக்கக்கூடிய எந்த நேரமும் வாசல்ல நினைக்கூடிய மாடு அவனுக்கு என்ன தெரியும் எங்க அப்பா பெருமை எங்க அப்பாவை அடிச்சிருக்கானே இந்த செய்தி இப்ப தெரிஞ்சிருந்தா அப்பவே அந்த நந்தி என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா ஆனால் பாட்டி அவசரப்பட வேண்டும். சொல்லு விலைக்கு வரும்போது அறிந்தாதவர் உபாயமாப்பட்டதினால் ஓங்கி அடித்ததினாலே நந்தியானவர் அந்த தேவனோடு தேவர் வருகின்ற தருணத்தில் உபாயமாக தான் அடித்தாராம். ஓஹோ ஆமா, ஓ அடையாளம் தெரியாம எங்க அப்பான்னு தெரியாம ஓ கூட்டத்துல இருக்கும்போது ஆளு அடையாளம் தெரியாம அதுவும் உபாயமாக ஓங்கி அடிக்கல. ஓங்கி அடிக்கல. அவர் ஓங்கி அடித்ததாக நினைத்துக்கொண்டு யாகம் செய்கிறார். ஓஹோ பெருத்த சாபத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு நந்திக்கு. சரி ஆகட்டும் நாரதா, சரி நீ போப்பா. சத்திவேலு நாரதன் சொல்றான் கூட்டத்தோட அவங்க அப்பா வந்தாரு, அடையாளம் தெரியாத நந்தி அடிச்சுட்டாரு. அந்த கூட்டத்துல எங்க அப்பா அடிபட்டு அவமானப்பட்டு எவ்வளவு மனம் வேதனைப்பட்டிருப்பாரு. எத்தனை பேர் கூடி இருப்பினும் நின்றார் ஜாடை சுத்தமா தெரியுதே நீ சொல்வது நியாயந்தானோ. மைத்தரி பேரோ அரீசன் அவர் மாமனார் எனது தந்தை. 10 தேவயிர் எனக்கு பட்டம் பகலும் மாச்சுதே கெட்டு பட்டையாய் போச்சுதோ. கட்டம் பகலும் மாச்சுதே தெரியாம கெட்டு பட்டையாய் போச்சுதே.
பேர் கூடி இருந்தாலும் எங்க அப்பாவை அடிச்சு அவமானப்படுத்திட்டாங்களே. பேர் இருந்தாங்களோ, ஆமா, எத்தனை பேர் பார்த்தாங்களோ. ஏன்னா அந்த நந்திக்கு அந்த நேரத்துல கெட்டு கொட்டையாவ போயிடுச்சு, எட்டு கொட்டையாவ போயிடுச்சு கண்ணு. சொல்லி அம்மா கண்ணு அவன் கைய முடிச்சு அடுப்புல வைக்க அவன் மட்டும் அடிக்கலன்னு சொன்னா எங்களுக்கு பேர்பட்ட கஷ்டம் வராது. சரி அப்பா, இருந்தாலும் என் தந்தை ஏகன் செய்கிறாரு சொன்னா நான் அவருக்கு ஆசை பிள்ளையாச்சே, ஆசை குழந்தையாச்சே, நான் போய் அப்பா அகத்தை நிறுத்திடுங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா காப்பாரு, நிறுத்திடுவாரு. அப்படியே நிப்பாட்டி ஏஞ்சி வந்துருவாரு. அதனால என் மதியான மன்னவரை பார்த்து விட்டு நான் போய் எங்க தந்தையுடைய யாகத்தை நிறுத்தி வரங்க. என்ன இருந்தாலும் அவர்கிட்ட விடை வாங்கிட்டு செல்ல வேண்டும். அவர் எங்க இருக்காரு பாரு. நாதா விடை தருவாய், நாதா நீ விடை தருவாய், உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு என் தந்தையான தட்சக பிரம்மன் செய்யக்கூடிய யாகத்தை நிறுத்தி வரங்க. அதுக்கு நீங்க விடை கொடுத்தா போதும். பெண்ணே தாட்சாயணி, சுவாமி மாதே நீ செல்ல வேண்டாம், பார்வதியாளே மாதே நீ செல்ல வேண்டாம், மாதே நீ செல்ல வேண்டாம், பார்வதியாளே மாதே நீ செல்ல வேண்டாம், பார்வதியாளே மாதே நீ செல்ல வேண்டாம். சுவாமி நீ செல்ல வேண்டாம். சொல்லுங்க, ஏன் செல்ல போக வேண்டான்றீங்க? ஏன் போக கூடாதுன்றீங்க? என்ன காரணம்? பெண்ணே பார்வதா, ஏங்க எங்க அப்பாவை பார்க்க போறேன், ஏன் போக வேணாம்னு சொல்றீங்க? நீ அங்கு சென்றால் எத்தனை புத்திமதிகள் அன்னவனுக்கு சொன்ன போதிலும் சரி, அன்னவன் செவியில் ஏறாது. சரி, உன் தாய் தந்தை நீ அங்கு சென்றால் அதுக்கு தகுந்த மரியாதை உனக்கு அங்கு கிடைக்காது. ஏங்க சும்மா இருங்க. எங்க அப்பா எப்பேற்பட்ட பிள்ளைய, என் மேல எவ்வளவு ஆசையும் அன்புமா என்ன வளர்த்திருக்காரு. நான் ஒரு வார்த்தை சொன்னா போறோம், அப்படியே நிறுத்திடுவாரு யாகத்தை. அதான் நிறுத்த மாட்டாருன்னு சொல்றேன். நிறுத்த மாட்டாரு சொல்றீங்களா? அப்ப நான் போக வேணாம்னு சொல்றீங்க? இல்லங்க, ஏன்னா நீங்க இப்ப போக வேணாம்னு தடுக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், போயே தான் தீருவேன்றேன். பெண்ணே பார்வதா, அப்படி என் வார்த்தையை தடுத்து நீ அங்கு சென்றால் இங்கு வருவது கஷ்டமாகும். என்னங்க எப்படி சொல்றீங்க? சரி, வருவது கஷ்டம். யாகத்தை நிறுத்தி வந்தால் இங்கு வரலாம். ஆமா, யாகத்தை நிறுத்தாமல் இங்கு வர முடியாது.
சரிங்க. அப்படி உன் வார்த்தையை அவர் கேட்டு அந்த யாகத்தை நிறுத்த மாட்டார். சரி. அப்படி சென்றால் உனக்கு அங்கு மரியாதை கிடைக்காது. ஏங்க? நீ அங்கு செல்ல வேண்டாம். ஆ. அப்படி என் வார்த்தையை கேட்டு மீறி சென்றால் போறேன். இங்கு வருவதற்கு கஷ்டமாகும். சரி. நீ போக வேண்டாம். அப்படி சென்றால் போ, உன் இஷ்டம். சரி. என்ன சொல்றாரு பாத்தீங்களாங்க? போவது உன் இஷ்டம். ஆனா நீங்க வருவது ரொம்பவே கஷ்டம். அப்ப ஒரு சேர்க்க மாட்டாராட்டுறது நம்மள. சரி. இருந்தாலும் போய் என் பார்க்கலாம். தந்தை பத்தி எனக்கு தெரியும். நம்ம சொன்னா பொண்ணு நிறுத்திடுவாரு. போலாம் வாங்க. இவள் தச்சன்னா பூரி தன்னை தேடி. ஐயா இவ தையல் இந்த தாயணி